யாருமே இந்த அளவுக்கு வெயிட் பண்ணதில்லைங்க அந்த திங்கக்கிழமை கோசம். நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்திய முழுவதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா தளபதின்ற ஒரு மனுஷன் நாளைக்கு என்னத்தை சாதிக்க போறாரு. இத்தனை நாளாக போராடி எங்கேருந்து வந்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ணி எல்லாத்துலேயும் முன்னேறி வந்திருக்காரு. ஆனால் நாளைக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகிறாரு, எவ்வளோ ஜெயிக்க போகிறாருன்னா யாருக்குமே கணிக்க முடியல. ஆனால் இது வரைக்கும் இந்த எலெக்ஷனில் இவங்க கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்கப்பா, இல்லை இந்த டீம் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிடலாம். ஆனால் தளபதின்ற ஒரு மனுஷன் வந்ததுலேருந்து யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான தேர்தல். இந்த அளவுக்கு இந்த திங்கக்கிழமையை எந்த நாளிலுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த திங்கக்கிழமையை அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்திய மக்களும் சரி, பாரத பிரதமரும் சரி, யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திங்கக்கிழமையை. ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதியுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது. 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா? ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாருன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 சீட் வந்தாலே பெரிய விஷயம். நாங்கள் முதல்ல 10 சீட்டு வரும்ன்றாங்க, 12 சீட்டு வரும்ன்றாங்க, 40 சீட், 50 சீட், 60 சீட், 100 சீட், 120 சீட் அளவுக்கு வந்து தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க தாவேகா. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எல்லாருமே எக்ஸைட்டில் தான் இருக்காங்க. நாளைய காலையில் எல்லாருமே டிவிலாம் பார்த்துட்டு உட்காந்துருவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் யார் ஆட்சியை பிடிப்பாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக இழுபறியாகவே போயிட்டுருக்கு இந்த தேர்தல். மிகப்பெரிய வெற்றியை எந்த கட்சி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.